முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். விஜயோட அரசியல் என்ட்ரி எப்படி சார் பாக்குறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. அரசியலை பொறுத்தவரை பொதுவாக ஒரு பரந்த மனப்பான்மையோடு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா வேண்டியது, அதாவது வேண்டியதுன்னா என்ன, ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து அதன் மூலம் மக்களுடைய ஒரு மனதை வெல்லுகின்ற ஒரு மனதை வெல்லுகின்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் அது அரசியல் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு அதன் மூலம் நல்ல திட்டங்கள் எல்லாம் அளிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வருகின்ற அந்த ஒரு செயல் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் அருமை சகோதரர் தாவேக அவருடைய தலைவர் திரு நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசியல் வந்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகத்தான் நிச்சயமா நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கட்சி கொடியில யானை, வாகை மலர் இருப்பது தொடர்பா உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல பொதுவாக அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களின் அடிப்படையில அவங்க அந்த கட்சி கொடியில அந்த சின்னங்கள் பொதுவாக வைத்திருப்பார்கள். ஸோ அந்த வகையில அவருடைய கட்சி கொடியில அவருக்கு பிடித்த அந்த யானை, அதே போல வாகை மலர் இதை வைத்திருப்பது என்பது அவருடைய அந்த விருப்பம், கட்சி தொண்டரோட விருப்பம், அவருடைய கட்சி தொண்டரோட விருப்பமாகத்தான் நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சார், அடுத்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாநாடு தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன சார்? அதே போன்றுதான், அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி ஏற்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்துவது என்பது காலங்காலமாக இருக்கின்ற நடைமுறை கிடையாது. அந்த வகையில சகோதரர் விஜய் அவர்கள் அந்த மாநாடு நடத்தி அதன் மூலம் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு எழுச்சி உண்டாக்குகின்ற ஒரு விஷயமாக கூட நிச்சயமாக அந்த மாநாடு இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சார், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இந்த வார்த்தையை அடிக்கடி விஜய் பயன்படுத்துகிறார். இந்த பயன்பாடு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? எல்லோரும் சமம் தானே. அதனால இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லோருமே வாழ பிறந்தவர்கள், எல்லோருக்குமே சம உரிமை, அதே போன்று எல்லோருக்குமே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நியதி அது பொதுவாக அது கடைபிடிப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். எனவே அது ஒரு நல்ல விஷயமாக தான் நிச்சயமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தொலைபேசி வாயிலாக இணைந்தமைக்கு நன்றி சார்.